கரெக்டாக நீ எடுக்காத இந்த பந்தி விசாரிப்பை கவனிப்பது சரியில்லை. இது அப்போஸ்தலராகிய எங்களுக்கு அழகல்ல. எனவே உங்களில் பரிசுத்த ஆவியும் நான் யாரும் இந்த 7 பேருக்கு இதற்கு தலைவராக நமது தேவானை நியமித்தார். தேவானை பேசிடுமேட்டோம். இந்த பந்தியை சிறிது கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவனம் பெற ஒரே வழி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரே இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விடவும் இந்த தேவ ஆலயத்தை விடவும் பெரியவர். அவரே விசுவாசியுங்கள். எனக்கு உதவி செய். நான் பல காலமாக கை கால் ஊனமுள்ளவன். நீ அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு சுகம் தர முடியும் என்று நம்புகிறேன். சகோதரனே, நீ விசுவாசத்துடனே கேட்டாய். நீ விசுவாசிக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிமிர்ந்து சகோதரனே. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். வா, என் ஊனம் குணமடைந்து விட்டது. இயேசுவின் நாமமாக அருள்தேவனே. சகோதரனே, நீ பெற்ற அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் ஜனத்தாரிடம் போய் சொல். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கச் சொல். அப்படியே செய்கிறேன் தேவனே. நீ பேச்சினால் மக்களை குழப்புகிறாய். இவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் பெற்றார் என்று நீ கூறுவது பொய். யார் இருக்கின்ற அதிகாரத்தை கொடுத்தது இவனை குணமாக்க? சகோதரனே, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்தாவின் அடைந்தவனாக பேசுகிறேன். அவரே எனக்கு இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அதிகாரம் கொடுத்தார். ஏன் அவரை விசுவாசிக்க மறுக்கிறீர்கள்? நீ மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் பரிசுத்த தேவாலயத்தையும் நிந்திக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி மக்களையும் குழப்புகிறாய். அங்கு எத்தனைக்கிறவனுக்கு இந்த வல்லமை தீர்க்கிறது. தேவாலய சகோதரனே, நீங்கள் வேத வசனங்களை வாசித்தீர்கள். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை உணராதவர்களே, இயேசு கிறிஸ்துவே வேத வாக்கியங்களில் தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட இரட்சகர். அவர் மருத்துவர் தந்ததே உங்கள் வல்லமைக்கு ஆதாரம். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை குறித்து வெட்கப்படாதீர்கள் சகோதரனே. இவன் பேச்சை நாம் ஏற்றுக் கொள்ள முடியாது. நாம் எவ்வளவு நியாயம் பேசுகிறோம். இவன் இயேசு கிறிஸ்துவின் பெயரை விளக்குகிறார். இவனை நியாயத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். உன்னை என்ன செய்ய பார்த்தவரே?
என்ன விஷயம் கூறுங்கள். அப்போஸ்தலர்களால் பற்றி விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஸ்தேவான் என்பவர்கள் உள்ளார். அவன் நமது நியாயப்பிரமாணத்தையும் யூத பாரம்பரியத்துக்கு எதிராக பேசித் திரிகிறான். என்ன? ஸ்தேவான் நமது யூத பாரம்பரியத்துக்கு எதிராகவும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராகவும் பேசித் திரிகிறார்கள். பிரதான ஆசிரியரே, அவன் நமது பரிசுத்த தேவாலயத்துக்கு எதிராகவும் நமது தலைவருக்கு எதிராகவும் பேசுகிறான். என்ன கூறினார்? நமது தேவ ஆலயத்துக்கு எதிராகவும் பேசினாரா? அவனை பிடித்து என் முன்பாக இழுத்து வாருங்கள். உத்தரவு. தேவாரே, நீ மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராகவும் எங்கள் தேவ ஆலயத்துக்கு எதிராகவும் பிரசங்கிக்கிறாய் என்று உன் மீது புகார் வந்துள்ளது. இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? ஆத்மாவே ஆசிரியரே, இயேசு கிறிஸ்து இந்த நிலத்தை அழிப்பார் என்றும் நமது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை புரட்டி போடுவார் என்றும் கூறுகிறது உண்மை. அப்படி இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தை இழுக்க போடுவார் என்று இவன் கூறினார். தேவா, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? இந்த குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆம், நான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே போதித்தேன். அவரே இந்த தேவாலயத்தை உள்ளவர், இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பெரியவர். அவரே இந்த உலகத்தை ரட்சித்து வந்த இரட்சகர் என்பதை மட்டுமே பிரசங்கித்தேன். யார்? இயேசு கிறிஸ்துவா? உங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க அந்த யூதாசுக்கு நாங்கள் கொடுத்தது வெறும் 30 வெள்ளிக் காசுகள். சொல் தேவா, உனக்கு எத்தனை வெள்ளிக் காசுகள் வேண்டும்? அதே இயேசுவை நீ மறுதலிப்பதற்கு. என்னது? என்னது? என் இயேசுவை மறுதலிக்க வெள்ளிக்காசுகளா? நீங்கள் 11 வெள்ளிக்காசுகள் கொடுத்தாலும் என் அருமை இயேசுநாதரை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். மறுதலிக்க மாட்டாயா? உன் இயேசு கிறிஸ்து வந்த அவ்வளவு பெரிய ஆளா? ஆம், அவரே இந்த நியாயப்பிரமாணத்தை விடவும் இந்த தேவாலயத்தை விடவும் பெரியவர். அவரே இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர். மறுதலிப்புகள் கொள்ளாத யூதர்களே, நாட்காரர்களே, மறுதலை ராஜ்யம் மிக சமீபமாக உள்ளது. இதே தேவதூஷணம் என்று கூறினால் எங்கள் தேவதூஷணம் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் உன் இயேசு கிறிஸ்து பெரியவரா? இது தேவதூஷணம். இவன் மரணத்துக்கு பாத்திரன். இவனை பிடித்து இழுத்து சென்று அதே மோசேயின் நியாயப்பிரமாணப்படி சாகும் வரை கல்லால் அடித்தே கொன்று விடுங்கள். செய்யலாம். உத்தரவு. ஆமாம். வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் இவர்களை மன்னியும் இவர்களை ரட்சியும். வானம் திறந்திருப்பதையும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்.